தனியார் தொழிற்சாலை வேனின் டயர் வெடித்து தடுப்புச் சுவரை தாண்டி எதிர் திசையில் பாய்ந்து 2 கார்கள் மீது மோதிய விபத்து 4 வயது சிறுமி உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தோல் தொழிற்சாலை பெண் ஊழியர்களை ஏற்றி சென்ற வேனின் டயர் திடீரென வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவரை தாண்டி எதிர் திசையில் பாய்ந்து சென்னையிலிருந்து வந்த 2 கார்கள் மீது அடுத்தடுத்து மோதி கவிழ்ந்தது. இந்த பயங்கர விபத்தில் காரில் பயணித்த ஆம்பூரை சேர்ந்த ஓட்டுநர் மதன், 7 வயது சிறுமி ஸ்ரீமதி மற்றும் அவரது தாத்தா சீதாராமன் ஆகிய 3 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் வேனில் இருந்த பெண் ஊழியர்கள் உட்பட 13க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து காவிரிப்பாக்கம் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் காயமடைந்தவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மாற்று அரசியல் பேசுபவர்கள் பிற கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தங்கள் பக்கம் இழுப்பது நாகரிகமற்ற அரசியல் என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்கவில் இணைவதை விசிக ஒருபோதும் ஏற்காது என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு கட்சியை சேர்ந்தவர்களை விலைக்கு வாங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கும் பாஜக அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது என்றார். மேலும் ஆகாஷ் படுகொலை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிச்சயம் நீதி பெற்றுத்தரப்படும் என்றும், புதிய அரசு பொறுப்பேற்று 10 நாட்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கு கட்டமைப்பை சீரமைக்கும் பணிகள் தற்போதுதான் தகுந்த அதிகாரிகளுடன் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்துகளை தடுத்து தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு எளிய தொழிலாளர்களை அதிகாரிகள் அச்சுறுத்தாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமலும் குத்தகை பரப்பிற்கு வெளியேயும் செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை உடனடியாக தற்காலிகமாக மூட கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் விதிமுறை மீறல்கள் நடப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து ஆளின்றி இயங்கும் வான்வெளி ஆளில்லா விமானம் மூலம் 76 குவாரிகளில் அதிகாரிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமை, பாதுகாப்பு குறைபாடு மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை மீறி கனிம வளங்களை எடுத்தல் போன்ற விதிமுறை மீறல்கள் கண்டறியப்பட்டன. இதன் பேரில் திருச்சுழி அருகே குவாரிகளில் நேரடியாக இறங்கி ஆய்வு செய்த அமைச்சர் பிரபு விதிமுறைகளை பின்பற்றாத 23 குவாரிகளை உடனடியாக மூட உத்தரவிட்டுள்ளார். மேலும் குவாரிகளில் அதிக திறன் கொண்ட வெடிமருந்துகளை பயன்படுத்த தடை விதித்ததோடு பொதுமக்களின் பாதுகாப்பில் அரசு எந்தவித சமரசமும் செய்யாது என எச்சரித்தார். தமிழகத்தில் மாற்று அரசியல் பேசுபவர்கள் தற்போது யானை பேர அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும், அதிமுகவை ஒழிப்பதற்கு டெல்லியில் உள்ள சில சக்திகள் சதி செய்வதாகவும் மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமீமுன் அன்சாரி குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமீமுன் அன்சாரி கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொகுதி பிரச்சினைகள் குறித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாற்று அரசியல் பேசுபவர்கள் பிற கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தங்கள் பக்கம் இழுப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றார். அதிமுகவை பலவீனப்படுத்த டெல்லி சக்திகள் நீண்ட காலமாக சதி செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர், தமிழக முன்னேற்றத்திற்கு திராவிட அரசியல் அவசியம் என்றார். மேலும் புதிய அரசு நிர்வாகத்தை நிலைநிறுத்த குறைந்தபட்சம் 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும், அதே நேரம் லாட்டரி போன்ற மக்கள் விரோத விவகாரங்கள் கொண்டுவரப்பட்டால் உடனடியாக தங்களின் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டுடைய அரசியலில் கடந்த 2 நாட்களாக பரபரப்பு தொற்றியிருக்கிறது. மாற்று அரசியலை நிலைநாட்டுவோம் என்றும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் தீய சக்திகளுடைய கையில் இருந்தது என்றும், தங்களை தூய சக்திகள் என்று கூறிக்கொண்டவர்கள் தற்போது குதிரை பேர அரசியல் அல்ல, யானை பேர அரசியலில் ஈடுபடுவதாக நான் கூட சட்டமன்ற வளாகத்தில் நான் சொல்லியிருந்தேன். கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் அதையெல்லாம் கடந்து இமாலய பேர அரசியல் நடப்பதாக தெரிகிறது. பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தைகளை கூறி இப்படி ராஜினாமா செய்து வைத்து அவர்களெல்லாம் தங்கள் பக்கம் வசப்படுத்துவதுதான் தூய அரசியலா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். அதிமுகவை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்தி அந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகளுடைய நீண்டகால திட்டம். அந்த திட்டங்களை ஒன்றன்பின் ஒன்றாக இப்போது அமல்படுத்தி வருகிறார்கள். இதைத்தான் நாங்கள் அப்போதே சுட்டி காட்டினோம். அதிமுக தலைமை தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க,
உங்களுடைய அரசியலையும் உங்கள் கட்சியையும் அழித்து ஒழிப்பதற்கான வேலைகள் நடைபெறுகிறது. காரைக்கால் திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான 5 தேர்களின் திருத்தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவான் அனுகிரகமூர்த்தி ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செண்பக தியாகராஜர் நேற்று நள்ளிரவு உன்மத்த நடனமாடி தேருக்கு எழுந்தருளினார். தொடர்ந்து இன்று அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் செண்பக தியாகராஜர், அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்களை பக்தர்கள் நல்லாரா தியாகேசா என்ற பக்தி முழக்கங்களுடன் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களுடன் ஆதீனங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.